குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 25/3/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 16 நிமிடம். திதி இன்று மாலை 5 மணி 10 நிமிடம் வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இரவு 8 மணி 34 நிமிடம் வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாம யோகம் காலை 8 மணி 52 நிமிடம் வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாகியம். கரணம் மாலை 5 மணி 10 நிமிடம் வரை வணிசை கரணம், அதன் பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 8 மணி 34 நிமிடம் வரை விசாகம், அதன் பின்பு அனுஷ நட்சத்திர சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படின்னாலே நம்ம மகாவிஷ்ணு வழிபாடு. வளர்பிறை அஷ்டமி. இது தேய்பிரை அஷ்டமியில் வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் நம்ம பைரவரை வணங்குவது சிறப்பு. அதுவும் இல்லாமல் நம்ம வீரபத்ரர் அப்படி இல்லைன்னா கருப்பண்ண சுவாமி, இந்த புதன்கிழமையில் கருப்பண்ண சுவாமிக்கு வெண்கடுகில் தீபம் ஏற்றி வழிபட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துவிடும். ஒரு கடன் பிரச்சனையாகட்டும், குடும்ப பிரச்சனையாகட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கருப்பண்ண சுவாமி அமைச்சு கொடுப்பாரு. ஏற்றி பாருங்கள். அது வெண்கடுகு போட்டு ஏற்றி, இந்த மிளகு ஏற்றுறது வேறு, இது வெண்கடுகு மூட்டை கட்டி போடுறதுன்றது அது ஒரு கடன் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அது இந்த அஷ்டமி நாட்களில் போடும்போது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அது அன்றைக்கி பலிக்கக்கூடிய ஒரு தன்மை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அது செய்யுங்க. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு ரிஷப லக்னக்காரங்க யாரை வழிபாடு இஷ்ட தெய்வமாக செய்யலாம் அப்படின்றத தாந்திரீக பரிகாரம் மூலம் பார்க்கலாம். நம்ம இப்போ கோச்சாரத்துக்கு போகலாம். புதன்கிழமைன்னும் போது நம்ம மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு, பைரவர் வழிபாடு. கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்றைக்கி வசம்பு மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். மீன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனி பகவானும் சுக்கிர பகவானும். அதே மாதிரி சந்திரன் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி 17 நிமிடத்துக்கு தான் மிதுனத்துக்கு வருது. காலையில் 6 மணி 17 நிமிடத்துக்கு சந்திரன் மிதுன ராசிக்குள் வராரு. இப்போ விசாகம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாகத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து அனுஷத்துக்கு போகுது. அதனால் சந்திரன் மிதுன ராசிக்குள். அதே மாதிரி குரு பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் கேது பகவான். மகரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் புதனும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இன்றைக்கி சுக்கிர பெயர்ச்சியும் இன்றைக்கி உண்டு. இன்றைக்கி சுக்கிர பெயர்ச்சி விடியற் காலையில் 5 மணி 9 நிமிடத்துக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். சரிங்களா? சரி, இப்போது லக்னத்துக்கு பார்ப்போம். லக்னம் ரிஷப லக்னக்காரர்களுக்கு இஷ்ட தெய்வம். இப்போது எல்லாருக்குமே 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று 5ஆம் வீடு, இன்னொன்று 9ஆம் வீடு, இல்லைனா 11ஆம் வீடு. ஆனால் நம்ம 5ஆம் வீட்டை தான் நம்ம இஷ்ட தெய்வமாக பார்க்கணும். அப்போது ரிஷபராசிக்கு அப்படின்னும் 2க்கும் 5க்கும் அதிபதியானவர் புத பகவான். அப்போ 5ஆம் இடம் புத பகவான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மகாவிஷ்ணு வழிபாடு செய்தால் மிக சிறப்பாக, அதாவது 5ஆம் வீட்டில் புதன் இருந்தால் சிறப்பு. அதே மாதிரி 5ஆம் வீட்டையும் பார்க்கணும். அது ஆட்சியும் பெற்றிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்.
5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றாலும் சிறப்பு, 5ஆம் அதிபதியை பார்த்தாலும் சிறப்பு, 5ஆம் வீட்டில் இருந்தாலும் சிறப்பு. அப்போது மகாவிஷ்ணு வழிபாடு ரிஷபராசிக்காரர்கள் செய்ய 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 அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் சிறப்பாக இருக்கும். மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு இது ரெண்டும் கோயிலுக்கு கூட போகலாம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கூட புதன்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் பார்த்திங்கன்னா 5 தீபம் ஏற்றி பச்சரிசி பரப்பி போடலாம். அப்படி இல்லைன்னா பச்சை நெல் வாங்கி பரப்பிட்டு, இந்த பச்சரிசி நெல் விற்பாங்க, அது நெல் வாங்கி பரப்பிட்டு 5 நெய் விளக்கு ஏற்றி மகாலட்சுமியினுடைய ஒரு பதிகத்தை ஏதாவது சொல்லலாம். அதே மாதிரி மகாவிஷ்ணுனுடைய பதிகம் எதுவும் தெரியலங்க அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கூட சொல்லலாம். வேறு ஒன்றும் இல்லை, ஓம் கோவிந்தான்னு கூட சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். ரிஷப லக்னத்துக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எது அப்படின்னா 5ஆம் வீட்டு அதிபதியான மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதர வழியில் நல்ல உங்களுக்கு அவங்களால ஒரு அலைச்சல்கள், அதே மாதிரி பண செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. வேகத்தை விட விவேகத்தை இன்றைக்கி விவேகத்தோடு எதை செய்தாலும் உங்களுக்கு நன்மைகள் தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. வாகனம் மாற்ற எண்ணங்கள் உண்டாகும். வெளிவட்டாரங்கள் மதிப்பு மரியாதை ஏற்படும். சமூக நிகழ்வுகளால் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்குது. வியாபாரத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் உடல் அசதிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே மேன்மை நிறைந்த நாளாகவும் முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமும் தன வரவுக்கான ஒரு நல்ல தருணமும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல், அதாவது தொழில் ரீதியான ஒரு அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சகோதர வழியிலையும் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பரணி நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அசதிகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. அதே சமயத்தில் தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி தந்தை மகன், தாய் மகள், தாய் மகன் அவங்களுக்குள்ள சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சூரியனும் சனியும் 11ஆம் வீட்டில் இருக்குது, லாபஸ்தானத்தில் இருக்குது. தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், வருவாய் வரும், எல்லாமே இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வருங்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். ரொம்ப நாளாக தடைப்பட்ட வேலையெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், அவர்கள் மூலம் ஒரு சிந்தனைகள், இப்போ மனைவி பற்றிய கணவருக்கு சிந்தனை, கணவரை பற்றிய மனைவிக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பும் உண்டு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோபத்தை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் கூடுதல் கவனம் இருந்தால் இன்றைக்கி இன்னும் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இன்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் விலகுகின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கருத்து சொல்கிறதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுக்கு. அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வேலையில் முயற்சிக்கு உண்டான பாராட்டுகள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உங்களை பற்றிய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். அதே சமயத்தில் குருச்சந்திர யோகத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவர்கள் பற்றிய ஒரு புரிதலும் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. வெளியூர் பயணம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி தொழிலில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. விளையாட்டு, அதாவது பேச்சில் ஒரு சில பேருக்கு விளையாட்டாக பேசுவாங்க, அது வினையாக மாறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. எந்த ஒரு பேச்சிலும் விளையாட்டு தனம் இருக்கக்கூடாது. அதில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். சகோதர உறவுகளோடு இன்றைக்கி அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு செலவும் இருக்குது, ஆதாயமும் இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு இன்றைக்கி செய்யுங்க. உங்கள் வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஆர்வத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவர்களிடம் அனுசரித்து கொஞ்சம் நடந்து கொண்டால் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வெளியூர் சார்ந்த பணிகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி. அதே மாதிரி தேவையற்ற வாதங்கள், விவாதங்கள், தேவையற்ற பேச்சுக்கள், இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. சில தடைகள் மூலம் எதிர்பார்ப்புகள்லாம் தாமதமாக நிறைவேறுகின்ற ஒருத்தனை எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உண்டாகும். கால்நடை சார்ந்த துறையில் இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி கவனத்தோடு இருங்க. விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களும் இன்றைக்கி கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு தன வரவும் இருக்கும், செலவுகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கும். சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி வேலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு வாய்ப்பு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில வேலையிலையோ, சில இப்போ பணம் வர்றதுலேயோ ஒரு தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி அனுசரித்து நடந்து கொண்டால் எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே சமயத்தில் வியாபாரத்தில் லாபங்கள் ஈட்டலாம். தொழிலில் இன்றைக்கி நல்ல சிறப்பாக நடைபெறும். குடுக்கல் வாங்கலில் நல்லா இருக்குது. இன்றைக்கி குருச்சந்திர யோகத்தை இன்றைக்கி கொடுத்துருக்கு. அதே மாதிரி தொழிலில் முதலீடு செய்யணும்னு நினச்சிருந்தால் அது செஞ்சு இன்றைக்கி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். மறைமுகமான விஷயங்களில் நாட்டங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி கலைப்பொருட்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு தருணம். மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. ரொம்ப நாள் ஆசை எதுவோ அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மாறுபட்ட விதத்தை நீங்கள் முடித்து காட்டக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சகோதரர்கள்லாம் இன்றைக்கி ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யங்களும் இன்றைக்கி எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. மகிழ்ச்சி நிறைந்த நாள்.
தொழிலில் மேன்மை ஏற்படும். அதே மாதிரி தன வரவு சிறப்பாக இருக்கும். உயர்கல்வியில் ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விரயம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை. தொழில் முயற்சிகளில் அலைச்சல்களுக்கு பின்பு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் இன்றைக்கி நிறைவேறும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க குடியுரிமை சில பேருக்கெல்லாம் க்ரீன் கார்டு கிடைக்கிறதுல இருந்து வந்த தடைகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி பெரியோர்களின் ஆதரவு, பெரிய மனிதர்களின் ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயம் 9 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் இன்றைக்கி ஏற்படும், கவனமாக இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மனதளவில் மாற்றத்தை உருவாக்கி தரும். மனதளவில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. குருச்சந்திர யோகத்தை கொடுக்கும். குரு உங்கள் ராசியை பார்க்குது, சந்திரனும் அங்கே இருக்கிறதுனால குருச்சந்திர யோகம் இன்றைக்கி எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகள்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, தன்னம்பிக்கை ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுபறியெல்லாம் விலகும். பெரியோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பான சில தேடல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வேலை சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் கனிவோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசயம் 1 அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புலாம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால உடலில் ஒரு சோர்வு ஏற்படும். உங்கள் செயல்பாட்டில் ஒரு விதமான மந்தத்தன்மை இருக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. வெளி உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒருத்தரும் குடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி புரிதல் இன்றைக்கி இருக்கணும். விட்டு கொடுத்து போங்க. சமூக பணிகளில் சில மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் அமைதியோடு பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்பட. அதிசய மேற்கு திசை, அதிசயம் 3 அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்களில் ரொம்ப கவனம் இன்றைக்கி இருக்கணும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான சூழல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மற்றவர்கள் பற்றிய புரிதல்லாம் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள், சுபம் நிறைந்த ஒரு நாள், சுகமான ஒரு நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குருச்சந்திர யோகத்தை கொடுக்குது இன்றைக்கி. அதே சமயத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். அதிவேகத்தை விட விவேகமான செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை மட்டும் தவிர்த்துருங்க. உங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும். கூட்டாளிகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். நட்பு வட்டார விரிவடைய, நட்பு மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சுபம் நிறைந்த நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட 3 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். புராடம் நட்சத்திரக்காரர் வேகத்தை விட விவேகம் தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். வரவுக்கு ஏற்ற செலவும் இருக்குது. இன்றைக்கி தன வரவும் அதிகரிக்கும். உறவினர்கள் சந்திப்பு இன்றைக்கி புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அரசு சார்ந்த வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட அதிகபட்சமான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி எவ்வளோ முயற்சி எடுப்பீங்களோ அவ்வளோ முயற்சி எடுப்பீர்கள். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். தாய்மாமனிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பயணங்கள் மூலம் அனுகூலங்கள் பிறக்கும். உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இன்றைக்கி இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலங்கள் பிறக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் 3 கிரக சேர்க்கை. சுக்கிரன் இன்னைக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி சூரியனும் சனியும் அங்கே தான் இருக்கார். அதனால் கொஞ்சம் மகன் தந்தை தாய் மகள் உறவில் கொஞ்சம் கசப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் பேச்சில் ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். கும்பராசி நேயர்கள், புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மேன்மையான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனதில் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். நேர்மறை சிந்தனைகள்லாம் நல்ல ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். சிறப்பாக இருக்க. கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். அதாவது எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது அவசியம். 7 நாட்டு சனி, ஜென்ம சனி போகுது. அதனால் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அடிக்கடி வண்டி வாகனங்கள் பழுதாகாமல் பார்த்துக்கோங்க. அது சரி செய்யக்கூடிய தன்மையும் இன்றைக்கி ஏற்படும். சமூக பணிகள்லாம் ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி தன வரவு தாராளமாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி சகோதர வழியிலையும் உங்களுக்கு விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, சந்திரனும் பார்க்குது. எதிர்பார்த்த சில உதவிகரமும் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சிலரின் சந்திப்புகளால் மன சந்தோஷம் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல்லாம் இன்றைக்கி ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு நல்ல சிறப்பை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இப்போ யார்கிட்டையாவது நீங்கள் கடன் கேட்டிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்குது, இல்லை வேறு வேலை விஷயமாக உதவி கேட்டிருந்தீங்கன்னா நடக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர் எல்லா விஷயத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.